வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தின் மிகப்பெரிய உத்தரவு, தெருநாய்க்கள் மாடுகள் அதை குறித்து ஒரு பெரிய உத்தரவு போட்டிருந்தாங்க. தெருநாயால் உள்ள பிரச்சனைகள், அதை பற்றி அதனுடைய அர்த்தம் என்ன. காலையில் நம்ம நடைபயிற்சி போகிறோம், வாக்கிங் போகிறோம். இந்த தெருநாய் கூட்டம் வந்து விரட்டுறது என்ன கொடுமையாக இருக்குது. சின்ன குழந்தைகளை விரட்டுறது, எல்லா விஷயத்துலையும் எங்கேயுமே தெருவில் நடக்கிறதுக்கே பிரச்சனை. சரி, நெடுஞ்சாலையெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறோம். மாடுகள் அது பாட்டுக்கு ஹாயாக ஒரு ஓரமாக படுத்து கிடந்து, அதாவது மெயின் ரோட்டில் இருக்கும். ஸோ வேகமாக போகிற வண்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பெரிய உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன விஷயம் பார்ப்போம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு இதை சொல்லலாம். ஏன்னா இது தெருநாய்களையும் தெருவில் திரிகிற மாடுகளையும் அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறதுங்கிறத இன்னும் 2 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், எங்கே பார்த்தாலும் தெருநாய்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, மாடு ரோட்டில் பார்த்திங்கன்னா மாடு ஹாயாக படுத்துருக்கிறோம், அசை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அது ரொம்ப சாதாரணமாக நினைக்க முடியாது. அதை பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கிறதுனால அந்த மாடுகளை என்ன செய்யணும், அதை சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரியெல்லாம் அதை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது தெருநாய்களையோ அல்லது மாடுகளையோ ஷெல்டர் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம கருணையை விட்டுட்டு கொடூரத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மக்கள், இந்த டாக் லவர்ஸ், அதாவது நாய்ப்பிரியர்கள் பேசுறது நிறைய இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் என்ன நன்மைகள் விளையுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பல வருஷங்களாக நம்ம நாட்டில் தெருக்களில் ஒரு விசித்திரமான சமநிலை. எப்படின்னா, மனிதர்கள், நாய்கள், மாடுகள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு கூட்டம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, நாய் கடிக்கிற சம்பவங்கள் வந்து ரொம்ப அதிகமாச்சு. தெரு மாடுகளால் விபத்துக்கள், அது என்ன இடத்த அடைச்சிட்டு ஒதுங்காமல் இருக்கிறது. அதுவும் பொதுவாக ஹைவேஸில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா வண்டி வேகமாக வேறு போய்கிட்டு இருக்கும். இதில் திடீர்னு மாடுகள் இருக்கிறதுனா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள்லாம் இருந்தது. சரி, இதனால் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய அவங்களாவே வந்து எடுத்த ஒரு முயற்சி இது. சரி, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் உள்ள நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா, இவங்க 3 பேரும் ஒரு தெளிவான உத்தரவு போட்டாங்க. தெருநாய்க்கள் அத்தனையும் பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், விளையாட்டு அரங்கங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி பொது இடங்கள் இருந்தால் அங்கேருந்து அது அகற்றப்பட வேண்டும். பிடிக்கப்பட்ட பிறகு அவங்க போய் தங்கும் இடத்துக்காக ஷெல்டரில் கொண்டு வைக்கணும். அதை மீண்டும் போய் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு கொண்டு ரோட்டில் விடுறங்கிற வேலையை வச்சுக்கூடாது. இந்த தப்பான முடிவை கோர்ட்டே முன்னாடி சொன்னது, அதை இப்போ மாற்றிட்டாங்க. இந்த வேலைகளெல்லாம் 8 வாரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு இன்னொரு உத்தரவு போட்டுருக்குறாங்க. இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அடுத்து குட்டி போட்டுக்காதுங்கிறக்காக அது மாதிரி தடுப்பூசி போடுறது வந்து ரேபிஸ் வராமல் பார்த்துக்கிட்டேன்னா, கடிக்கிறத நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து யோசிக்காமல், அதாவது எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நம்ம கம்பேஷன், கருணை காட்டணுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது தான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய தாற்பயம். ஆனால் அதை வந்து கருணை காட்டுறோம்னு நம்ம கடி வாங்கிட்டாலே முடியுமா என்ன? ஸோ அதை பாதுகாப்பாக வைக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்கிறத இந்த கோர்ட்டினுடைய ஆர்டர். சரி, நீங்கள் நெடுஞ்சாலையிலாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் அது பாட்டு அசை போட்டுட்டு மாடு இருக்கும். வேகமாக வர்ற வண்டி பிரேக் போட்டாலும் கவுந்துடும், பிரேக் போடலன்னா மாடு இடித்து அப்பவும் கவுந்துடும். இது இவ்வளோ ஆபத்துகள் அதில் இருக்குது. சரி, அதனால் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநில அரசாங்கமும், தேசிய நெடுஞ்சாலையும், அதுபோக முனிசிபாலிட்டிஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கேட்டல்ஸ், மாடுகள், மற்ற விலங்குகள், அதாவது தெருநாயெல்லாம் சேர்த்து நெடுஞ்சாலைகள்லேருந்து அதெல்லாம் அகற்றிடணும். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கணும். அவங்க வந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறது செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஹைவேஸில் போட்டு வச்சுருக்கணும். இது தெருவில் மாடுகளோ அந்த மாதிரி ரோடுகளில் மாடுகளோ அந்த மாதிரி நாய்கள் எது இருந்ததுன்னா அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சொல்லி, அதன் மூலம் இந்த டீம் வந்து அதை அப்ரூவ் படுத்தி கொண்டு போய்
ஷெல்டரில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குபடுத்தணும், குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். இப்போ கேள்வி என்னென்னா, இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? உத்தரவு கேட்குறது சூப்பராக இருக்குது. நம்ம நாட்டு அளவில் இது ஒரு பெரிய சவாலான செயல்பாடு. நம்ம நாட்டில் வந்து கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, 6 கோடி தெருநாய்க்கள் இருக்கலாம், 50 லட்சம் தெருக்களில் சுற்றி தெரிந்த மாடுகள் இருக்கலாம். அப்போது இதையெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஷெல்டரில் வைக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு தங்குமிடம் தயார் பண்ணி வைக்கணும்னா, பெரும்பாலான நகரங்களிலேயோ அல்லது சிட்டிகளிலேயோ அப்படி ஷெல்டர் அவ்வளோ வசதியோடு இல்லைங்கிறது இப்போது யதார்த்தம். நகராட்சிகள் வழக்கம் போல் பணம் இல்லாமங்க. நம்ம அரசியல்வாதிகள் இந்த லஞ்சம் ஊழல் அதிலெல்லாம் வேகமாக இருப்பாங்க. மக்கள் பாதுகாப்புக்காக செலவழிக்கும் போது பணம் இல்லைங்கிற ஒரு பஞ்சப்பாட்டும் வரும். வழக்கம் போல் பணியாளர்கள் குறைவு. இதெல்லாம் போக ஒரு எமோஷ்னல் இஷ்யூ. நாய் பிரியர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இதை வந்து இது மிருகங்களுக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி குய்யோ முறைகள் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் சமூக ஊடகங்களில் அவங்க வந்து சேவ் ஸ்ட்ரே டாக்ஸ், கம்பேஷன் ஓவர் க்ரூவல்ட்டி அப்படின்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் உண்மையை பாருங்கள், நாய் கடிக்கிற சம்பவங்கள் வந்து பெரிய ஆபத்தாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் உணரணும். ஒவ்வொரு வருஷமும் 1,60,00,000 பேர் நாய் கடிக்கு பாதிக்கப்படுறாங்க. அதில் குழந்தைகள் உட்பட இந்த ரேபீஸ் நோயால் மரணம் ஏற்படுறது 20,000 பேருக்கு மேலே ஏற்படுதாங்க அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ இந்த மரணம் பெரும்பாலும் குழந்தைகள், வயசானவங்க, அந்த மாதிரி. சரி, மிருகங்களை நேசிக்கலாமான கட்டாயம் நேசிக்கணும். நம்மளுடைய தாற்பயமே நம்மளுடைய கலாச்சாரம், தர்மம், அதாவது சனாதன தர்மம் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கணும்னு சொல்லுது. அபத்தமாக பேசுகிறவங்களாம் விட்டுருங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வக்ரமாக பேசுகிறவங்க பற்றி நம்ம பேசுகிறோம்னா அதை பற்றி இன்னும் தெளிவான வீடியோ பின்னாடி போட போகிறேன். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் நேசிக்கிறேன். ஆனால் நம்ம கடி வாங்கிட்டு அவதிப்படாமன்னா அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை. ஸோ மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும். சரி, அதுதான் இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான அம்சம். இது என்னமோ திடீர்னு வந்த தீர்ப்பும் கிடையாது. 2024 ஜூலையில் டெல்லி மற்ற அதனுடைய சுற்றுப்பகுதிகளில் வந்து குழந்தைகள் ரேபீஸ்னால் உயிரிழப்பு நிறைய ஏற்படுதுன்னு செய்தி வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து சுயமோட்டோ அப்படின்னு சொல்லி, அதாவது தானாகவே முன் வந்து கேஸை எடுத்து நடத்துறது அப்படி சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த வருஷம் அப்படி பிடிக்கிற தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தடுப்பூசி போட்டு திருப்பி போய் தெருவில் விட்டுருங்க. நாங்கள் அங்கே தான் அந்த குழப்படி, அந்த தவறான இது என்னென்னா, அனிமல் பெட் கண்ட்ரோல் விதிகள் படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொண்டு போய் தெருவிலே விடுங்க. நாங்கள் கடிக்கிற நாயை திருப்பி அங்கே போட்டு விட்டால் மேபி குட்டி போடாது, என்ன ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கடிக்கிறத எப்படி நிறுத்தம், அதை யோசிக்காமல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் பிரச்சனைகள் அதிகமாச்சு. ஏன்னா நாய் இதில் என்னென்னா, பிடிச்சி கொண்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதை விட்டுட்டு செய்யாமல் அப்படி திரும்பி கொண்டு வந்து விடுவாங்க. இந்த மாதிரி ட்ராமா வேலைகளும் இந்த ஊழியர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. இதன் விளைவு என்னென்னா, தெருநாய் குறையலை, கூட்டமாக பெருகுச்சு. என்ன ஸ்டெர்லைஸும் பண்ணலை, திரும்பியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த டாக் லவர்ஸ் என்னன்னா, நீங்கள் ஏதாவது நாயை ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க, ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுறதெல்லாம் ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை, ஒரு 100 பேருக்கு இடத்துல ஒரு 2 பேர் டாக் லவர்ஸாக இருந்தாங்கன்னா திருநாய்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தகராறு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அவங்க அந்த நாய்களை வந்து வளர்ப்பாக எடுத்து வச்சுக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். அதை செய்யாமல் விட்டுட்டு நாங்கள் ரோட்டில் தான் போடுவோம். பிதற்றலான அணுகுமுறை. அது வந்து நீங்கள் வந்து பிற ஜீவனோட கருணை காட்டுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் மனித இவங்க கடிபட்டு சாகட்டும்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம்? அது பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டா குழந்தைகள் ஆட முடியாமல் இருக்கணும்னா ஸ்கூலுக்கு போயாலும் 24 மணி பெற்றோர்கள் கூட இருப்பாங்களா? சரி, பெற்றோர்களை மட்டும் நாய் கடிக்காமல் இருக்கா என்ன? அதனால் இந்த டாக் லவர்ஸ் பேசுகிறதுல தான் வந்து நாய்களை துன்புறுத்தக்கூடாது, எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது சரியான வாதம், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதை அப்படியே தான் விடணும். நாங்கள் ரோட்டில் தான் சாப்பாடு போடணும், அதை அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இடத்த சுத்தம் இல்லாமல் ஆக்கிட்டு வர்றவங்கள கடிச்சிக்கிட்டு இருக்குங்கிறது எவ்வளவு அபத்தமான அணுகுமுறை. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் சரியான முடிவாக சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ உயர்முறைன்னு கத்தி பார்த்தாங்க. இல்லை, ஷெல்டரில் தான் போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. சரி, இது பொறுப்பேற்க வேண்டியது வந்து நகராட்சி, அதாவது மாநில சர்க்காரும் நகராட்சிகளும். பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இடங்களில் நாய் கூட்டம் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா இது இவங்க பொறுப்புங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும்
சீஃப் செக்ரட்டரி வந்து அதுக்கு நேரடியாக பொறுப்பேற்கணும். நாங்கள் அது பொறுப்பேற்கணும்னு சொன்னது மட்டும் எவ்வளோ சீரியஸாக அது நடந்ததுன்னா, போன ஹியரிங்க்கு முன்னாடியே 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறத பற்றி இந்த திருநாய் பிரச்சனைகளுக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லி எல்லா ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிக்கும் உத்தரவு போட்டிருந்தாங்க. தெலுங்கானா மாதிரி ஒரு சில தெலுங்கானா, மேற்கு வங்காளம்னு நினைக்கிறேன், ஒரு சில மாகாணம் தவிர்த்து தமிழ்நாடு முதல் கொண்டு ஒரு மாநிலமும் பதில் சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட் எல்லா சீஃப் செக்ரட்டரியும் வந்து நேராக எங்கள் முன்னாடி வந்து ஏன் பண்ணலன்னு சொல்லி பதில் சொல்லுங்கள், இவங்க வேலையை போட்டு சுப்ரீம் கோர்ட் போய் நிற்கணும் போய் அதை செய்தார்கள். அப்புறம் குய்யமுறை அலறிட்டு இல்லை நாங்கள் இதெல்லாம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, நாங்கள் விளக்கங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பண்ணுறோம்லாம் சொல்லி பார்த்தாங்க. நத்திங் டூயிங், நீ ஆக்ஷன் எடுக்கல, வந்து நேராக வந்து நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் சீரியஸாக எடுத்த நிலை எல்லா சீஃப் செக்ரட்டரியும் தமிழக தலைமைச் செயலர் முதற்கொண்டு இந்த 2-3 மாகாணம் எங்கே பதில் சொன்னாங்களோ, பதில் அவங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டபடி அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்களோ அவங்கள தவிர்த்து, அதில் ஒன்று வந்து தெலுங்கானா, இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஏதோ பார்த்தேன், மற்ற எல்லா மாநிலங்களிலும் அவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அத்தனை வரை வந்து நிப்பாட்டிட்டாங்க கோர்ட்டில். என்ன ஆகும் இப்படியே திருப்பி போனதுன்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி பிரச்சனை ஆகிப்போம் அவங்களுக்கு. அதனால் அந்த பயம் வர்றதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ அலட்சியம் காட்டினால் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இதை பார்ப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் சொன்னபடி ஆக்ஷன் எடுக்கலைன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஷெல்டர் க்ரியேட் பண்ணணும், அங்கே வந்து தண்ணீர், உணவு, மருத்துவ பராமரிப்பு இத்தனையும் உருவாக்கணும். அரசாங்கம் நினச்சா இது செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. அரசாங்கம் நினச்சா நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டு ரோடுகள் எப்படி இருந்தது, இன்றைக்கி நம்ம நாட்டு ரோடுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. அரசாங்கம் பணத்தை அதில் கூட்டுறாங்க. ஸோ உள்நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. கம்யூனிகேஷன், அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ரோடு கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து மிக அதிக அளவில் வளர்ந்துருக்குன்னா அரசாங்கம் பணத்தை கூட்டுறாங்க. அது மாதிரி அரசாங்கம் நினைத்தால் இதை செய்வதற்கு கஷ்டம் என்பது இல்லை என்பதே நம் வாதம். இதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கருணையோடு நம்ம பார்க்குறோம்னு இருக்குது. மனிதர்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் ஆபத்து இல்லாமல் வெளியே போயிட்டு வர்றது, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ காய்கறி மார்க்கெட்டுக்கோ எங்கேயோ வெளியே போயிட்டு வரையில் ஆபத்து இல்லாமல் வர்றதுக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது மாதிரி ஆகுது. சரி, நீதிமன்றம் உத்தரவு போட்டதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு காலக்கெடு வச்சுருக்காங்க. 8 வாரத்துக்குள்ளே இதை முடிச்சுட்டு, அதாவது 2 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு, இந்த திருநாய்கள் மாடுகளெல்லாம் அங்கேருந்து அகற்றி, அதாவது ரோட்லேயே அங்கேருந்து அகற்றி ஷெல்டரில் வச்சுட்டு அதை பற்றி அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அவனை என்ன நடவடிக்கை எடுத்தவங்கிறத ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்த விசாரணை தேதி வந்து ஜனவரி 13, 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே இதையெல்லாம் முடித்து விட்டு இப்போ நேரடியாக தலைமைச் செயலாளரே வந்தாகணுங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறதுனால இப்போவே நம்ம ரோட்டில் பார்க்குறோம், திருநாய் பிடிக்காத அங்கங்கே லேசாக தெரியுது, வலையை வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. இது வந்து தெருநாய்க்களையோ அல்லது கேட்டிலையோ கொடுமைப்படுத்துவ நினைத்தால் அது தவறு. அதை பிடித்து கொண்டு போய் ஷெல்டரில் நல்லபடியாக வச்சு அங்கே பாதுகாப்பாக அதுக்குரிய தேவையான எல்லா வசதிகளும், அதாவது உணவு, மருத்துவ வசதி, தண்ணி வசதி, ஷெல்டரில் வந்து வெயில் ரொம்ப அதிகம் இல்லாமல் நிழல்கள் இருக்கிறதுக்கும், ஏன்னா கொஞ்சம் வெயில் இருக்கணும், நிழல் இருக்கணும். வெயில் வேண்டாம்னா அது நிழலில் போய் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஏற்பாடு செய்து வைத்து செய்யும்போது இது மனிதர்களுக்கும் பாதுகாப்பு, விலங்குகளுக்கும் ஒரு கம்பேஷன், கருணை அடிப்படையில் செய்கிற செயல்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது நம்ம நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் வந்து முத இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லெவலில், தெரு லெவலில் செய்யக்கூடிய காரியத்துக்கு வந்து அதிகாரிகளை நேரடியாக பொறுப்பேற்க வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதனால் இந்த 2 மாதம் நம்ம வந்து நிச்சயமாக மாற்றத்தை பார்க்க முடியும் என்பது எனது நம்பிக்கை. சரி, இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? மக்களுடைய பாதுகாப்பும், அதாவது பொதுமக்களுடைய பாதுகாப்பும், நம்மை சுற்றி இருக்கிற மிருகங்களுடைய நலனும் இணைந்து செல்ல வேண்டும். மிருகங்களுடைய நலனும் வேண்டும், நமது பாதுகாப்பும் வேண்டும். அதுதான் இதுக்குரியது. இது ஏதோ திருநாய்க்கு எதிராக, ரோட்டில் இருக்க மாட்டுக்கு எதிராக உள்ள தவறான செயல் என்று எடுக்க முடியாது.
இது பொறுப்பான கருணைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கருணை காட்டுறோம், அதோட பொறுப்போடு நடந்துக்கிட்டோம்னு அர்த்தம். கருணை என்ற பெயரில் குழந்தைகள் கடிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? குழந்தைகளோ யாரோ மனிதர்கள் கடிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? மாடுகள் சாலையில் படுத்திருந்தால் வேகமாக போகிற வண்டினால ஆபத்து, ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துறதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாமா? முடியாது. அதனால் இந்த தெருநாய்க்களை நேசிப்பவர்கள், அதாவது டாக் லவர்ஸ், அவங்க உண்மையிலே கருணை காட்டணும்னு நினச்சாங்கன்னா ஒவ்வொருவரும் 1 அல்லது 2 தெருநாயை தத்தெடுத்து அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு உணவு கொடுக்கறது நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதையும் பிள்ளை மாதிரி வளர்க்கலாம், தவறே கிடையாது. ஆனால் தெருவில் தான் நம்ம போய் போடுவேன், சாப்பாடு போட்டால் தெருவையும் சுத்தம் இல்லாமல் ஆக்குவோம், மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆக்குவோம் என்பது தெருநாயை சப்போர்ட் பண்ணுறதா டாக் லவர் செய்யும் அநியாயமான அட்டுழியம் என்பது நம் கருத்து. அவர்கள் கருணை காட்டுவது பாராட்ட வேண்டிய விஷயம், ஆனால் அவர்கள் செய்யும் செயல் அட்டுழியம் என்பதே நம் கருத்து. அதை அவர்கள் அப்படி ஒரு 2 நாயை 1 2 அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல்லாமல் பராமரிக்கிறது தான், அதுக்கு உணவளிக்கிறது, பாதுகாப்பு எல்லாமே உண்மையான கருணை என்பது நம் கருத்து. நம்ம நாட்டில் சனாதன தர்மம் சொல்கிறது என்னது? அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும்னு இருக்கு. ஆனால் பொறுப்பான அன்பு செலுத்தணுங்கிறது அதனுடைய தாற்பயம். நாங்கள் அன்பு செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு மற்றவங்க எப்படியும் கட்டு போட்டால் கடி வாங்கினா அது இருக்கட்டும்னு இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அன்பு இது மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி, மிகப்பெரிய மக்களுக்கான பாதுகாப்பு என்பது நம் கருத்து.